ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஜி. அண்ட் நான் தான் உங்க கே. அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஜிகே பாட்காஸ்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஒரு ஹாரர் யூனிவர்ஸ். எப்படி அந்த ஹாரர் யூனிவர்ஸோட ஒரு டிஸ்கஷன் தான் இந்த ஜிகே பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். யா கார்த்திக், உனக்கு என்ன மாதிரி எந்த ஹாரர் மூவி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஹாரர் மூவினா ஸ்க்ரீம் தான் ஆகும். அதில் 7 ஃபிலிம்ஸ் இருக்குது. எல்லா 7 ஃபிலிம்ஸும் ஒரு யூனிக்கான ஃபிலிம்ஸாக இருக்கும். எல்லாமே சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சில டைம்ஸ் பிளாட் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். உங்கள் ஃபேவரட் மூவி என்னன்னு? எனக்கு ஃபேவரட்னா வந்து லைக் ஒன்று பர்டிகுலராக சொல்ல முடியாது. எனக்கு வந்து மூவிஸில் நான் எப்போ வந்து ஒரு ஜம்ப் ஸ்கேர் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி மூவிஸ்னால் எனக்கு வந்து ஆனபிள், அந்த மாதிரி சீரீஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு இப்போலாம் ரொம்ப கிரிட்டிக்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்தில் சும்மா ஜம்ப் ஸ்கேர் மட்டும் போடுறீங்க, ஒரு உண்மையான ஹாரர் ஃபீலிங் இல்லை, உண்மையான ஃபியர் ஃபீலிங் இல்லைன்னு. இப்போ நான் வந்து நிறைய வந்து தமிழ் மூவிஸ் தான் பார்க்குறேன். தமிழ் மூவியோட பேய் படம்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவ்வளோவா நமக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு நல்ல மூவிஸ்லாம். சப்தம், அப்புறம் வந்து அவள், மர்மர் அப்படின்ட்டு சில படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து நான் வந்து டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் மூவியில் போயிட்டு பார்க்கும்போது, எனக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர் தான் வந்து ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட் எனக்கு கொடுக்குது அந்த ஹாரர் மூவிக்கு. இன்னும் ஆனால் பார்ப்போம் இப்போ அப்படின்ற மாதிரி. உண்மையான ஹாரர் வேணும்னா, இப்போ இங்கிலீஷ் படத்தில் சைக்காலஜிக்கல் ஹாரர்னு ஒன்று தனியாக இருக்குது. எலவேட்டட் ஹாரர்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி ஜம்ப் ஸ்கேர் யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்டோரி வச்சே நமக்கு பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் கேள்விப்பட்டிருக்கீங்க, கெட் அவுட்னு. அது ஒரு செம்ம ஸ்கேரியான ஃபிலிம். ஜம்ப் ஸ்கேர்ஸ் ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக ஸ்டோரிஸ் தான். ஈவன் ரெடி ஆர் நாட் அதே இது மாதிரி தான். ரெடி ஆர் நாட்‌ன்னு பத்தி சொல்லணும்னா, அது கண்டிப்பா ஒரு தனி எபிசோடாவே போடலாம். பிகாஸ் அதில வந்து அது ஒரு ஹாரர் கன்டென்ட்குள்ள தான் வருது. பட் படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரி வச்சு தான் போகுமே. நீங்க சொல்ற மாரி தான் போகும் அது. ஃபுல்லா ஸ்டோரி வச்சு போய் கடைசியில தான் அது கொஞ்சம் ஹாரரா மாரி தெரியும். நமக்கு அதுவரைக்குமே படம் ஃபுல்லாவே ஒரு த்ரில்லரா தான் போகும். அது கரெக்ட் தான். ம். ஆக்சுவலி இந்த இப்ப நான் வந்து ரெடி ஆர் நாட் வந்து நான் த்ரில்லரோட ஜானர்ல தான் எடுப்பேன். அது ஒரு ஹாரர் ஜானர்ல என்னால எடுக்க முடியல. அது கரெக்ட் தான். இப்ப நான் என்ன கேட்டேன்னா, மேபி அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவின்னு சொல்லலாம். ரெடி ஆர் நாட். ஆமாம், ஆனால் அந்த சூப்பர் நேச்சுரல் பார்ட் ஒன்லி எண்டிங்கில் மட்டும்தான் காமிப்பாங்க. நார்மலாக ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான் வருது. ஆனா ஹாரர் ஜானர்ல தான் வருது. பட் நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறது, இப்போ சில பேர் ஸ்டோரியில நீங்க சொல்ற மாரி ஸ்டோரியில வந்து ஹாரர் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ம். நான் ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதிர்பார்க்குற மாரி ஒரு ஆள் தான். வேற சூப்பர் நேச்சுரல் மூவிஸும் இருக்கும். நீங்க சொன்ன மாரி ஆனபெல், கான்ஜரிங். அதில எனக்கு ரொம்ப யூனிக்கா தோன்றியது என்னன்னா, இட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெனிவைஸ் அந்த ஃபேமஸான க்ளவுன் ஆக்சுவலி. ஹாரர் ஃபிலிம்ஸ்னா ஃபேமஸான க்ளவுன் பெனிவைஸ் தான். ஆனா, இப்ப ரீசென்ட்டான ஜெனரேஷனுக்கு இன்னொன்னு க்ளவுன் தெரியும். இன்னொன்னு ஐகானிக்கான க்ளவுன். அதான் ஆர்க் கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுங்க. அதான் ஆர்க் த க்ளவுன். இப்ப டெரிஃபயர் ஃபிலிம்ஸ்ல வர க்ளவுன். யாஹ்! ஆக்சுவலி கிளவுனுன்றது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த கிளவுனுன்றதுக்கு இந்த ஹாரர் சிட்டில ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்கு. அத நான் கண்டிப்பா சொல்றேன். ஆமாமா. ஆனா இப்ப பெனிவைஸ்க்கும் இந்த டெரிஃபயர்ல இருக்கிற க்ளவுனுக்கும் ரொம்ப நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம பெனிவைஸ் பார்த்தா ஹாரர். இப்ப நான் டெரிஃபயர்ல ரொம்ப கோர், ரொம்ப வயலன்ஸ் இருக்கும். ஆனா இட் படத்துல பார்த்தா வயலன்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கு அவ்வளோ அளவா இருக்காது. கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ஆ ஓகே. ஆக்சுவலி ஹிட்டுலயே வந்து ஹிட் 1 நல்லா ஓடுனதுக்கும், ஹிட் 2 சரியா ஓடாததுக்கும் நெறைய ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலி இட் 1 ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இட் 2னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு எடுத்து விட்டுறலாம் அந்த மாரி எடுத்திருக்காங்க. சீக்வல்ல காசு வந்துடும் ஆனா இது எடுத்திருக்காங்க. ஹிட் 1 பார்த்தோனே, இப்ப நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹிட் 1ல வந்து அந்த ஒரு வைப் இருக்கும். அந்த டீனேஜ் வைப் இருக்கும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ற வைப் அது. ம். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஹிட் அண்ட் 2ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்காது. எல்லாருமே அடல்ட்ஸா இருப்பாங்க. அதனாலேயே ஒரு ஆ. அது மட்டுமே ஒரு ஃபேக்டர் இல்ல. பட் அதுவும் ஒரு ஃபேக்டர்ன்னு சொல்றேன். மாமா கரெக்ட் தான். அதுவும் இட் 2ல அவ்வளோ சினிமா, கேமரா ஷாட்ஸ் அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நார்மலா தான் ஆ. இருக்கும்.
ஏன்னா நம்ம அதுவுமே பார்க்கணும் ஆக்சுவலி ஒரு கேமரா ஷாட்ஸ் நமக்கான ஃப்ரேம்ஸ் அட்ராக்டிவா எவ்வளோ ஃப்ரேம் அட்ராக்டிவா இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஆமா கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான். ஆ அதான் இந்த மாரி ஒரு ஹாரர் மூவிஸ்க்கு வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்ன்னு ஒண்ணு இருக்கு. அத உடைச்ச ஒரு ஹாரர் மூவினா நீங்க எத சொல்லுவீங்க? ஹாரர் மூவினா இதுதான் இருக்கணுன்ட்டு ஒரு நெறைய ஹாரர் மூவி வந்திருக்கு. அத பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஹாரர் மூவி டிஃபரெண்ட்டா ஒரு இது குடுத்துட்டா நீங்க எத சொல்லுவீங்க? கேபின் த வுட்ஸ் ரொம்ப யூனிக்கா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அத பத்தி சொல்லணும். அது ஆக்சுவலி மேபி அது அண்டர் ரேட்டட்ன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுல நெறைய ப ப இது அந்த படம்குள்ளேயே நெறைய ஸ்டீரியோடைப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ ஆ கரெக்ட். ஏன்னா வந்து கேபின் இன் தி வுட்ஸ் பார்த்தோம்னா, இதுவரைக்கும் எடுத்த எல்லா படத்துமே ஒரு பேக் ஸ்டோரி மாரி இருக்கும். கேபின் இன் தி வுட்ஸ். ஆமா அது அதுல நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான படம். அந்த ஐடியா யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா கண்டிப்பா. நான் அத எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அந்த படம் அப்படிதான் போகுதுன்றது எனக்கு தெரியாது. அத பார்க்க தான் நம்ம இன்வால்வ்மென்ட் நமக்கு என்னடா எல்லா படமும் இப்படிதான் இருக்குமா? அந்த மாரி இப்படிதான் எடுத்திருப்பாங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஹாரர் மூவிஸ்லனா எனக்கு பிடிச்ச ஜான்ரா ஸ்லாஷர் ஹாரர் தான். இந்த மாரி ஸ்க்ரீம், கண்டிப்பா. ஃப்ரைடே த 13த், டெரிஃபயர். ஆ ஆக்சுவலி ஸ்லாஷருக்கு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும் என்ன கேட்டா. பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்காக ஒரு வாட்டி ஸ்லாஷர் ஹாரர் அத வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யூசுவலா ஸ்லாஷர் ஹாரர்னா அதில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கில்லர் இருப்பாங்க. அவங்க பஞ்ச் ஆஃப் பீப்பிள் சேஸ் பண்ணுவாங்க. எப்படி சர்வைவ் ஆகுறாங்களோ அதான் படமா எடுப்பாங்க. ம். லைக் இதுல ஸ்க்ரீம் இருக்கு. அதான் நீங்க சொன்ன மாரி 13 என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. கன்டின்யூ. இல்ல. இந்த மூவிஸோட ஸ்க்ரீமு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டா? டெரிஃபயர், ஃப்ரைடே த 13த். வெரிஃபயர் ஃப்ரைடே த 13 அது அப்புறம் வந்து இது ஹேப்பி டெத் டே. அதான். இப்ப என்னன்னா ஸ்லாஷர்ல ஒரே ஃபார்முலா தான். ஒரு மாஸ்டான கில்லர். அவன் எல்லாருமே கில் பண்ணுவான். ஒருத்தன் மட்டும் சர்வைவ் ஆவான். அந்த கில்லர் யாரோ சொல்லுவாங்க. அதான் ஃபார்முலா. ஆனா டிஃப்ரெண்ட்டா எடுப்பாங்க. ஆ யாஹ்! ஸோ அதான் இப்ப நம்ம ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ் பார்த்தாலே ந ஒரே ஃபார்முலா. ஆனா டிஃப்ரெண்ட் விதத்துல எடுப்பாங்க. இப்ப ஃப்ரைடே த 13த் அந்த மாரி பார்த்தா இங்கேயும் மாஸ்க்டு கில்லர் தான். ஆனா டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபேன் பேஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த ஃபார்முலா வந்து எல்லா மூவிஸ்லயும் இருக்கு ஆக்சுவலி. ஆனா இந்த மூவிஸ்ல கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது. இந்த ஸ்லாஷர்ன்றதுல தெரியுது. மத்தபடி எல்லா மூவிஸ்க்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு. ஹாரர் மூவிஸ்க்குன்னு தனியா ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா சில ஹாரர் மூவிஸ் அந்த ஃபார்முலாவ இது பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா எடுப்பாங்க. அத அப்ரிஷியேட் பண்ணணும். ஆ ஆமா. இப்போ வந்து ஒரு ஃபார்முலா என்னன்னா, இத்தன ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கணும். நான் வந்து ஆடியன்ஸ்க்காக தான் எடுக்கிறேன். எனக்கு ஸ்டோரி முக்கியம் இல்லன்ட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாரி ஸ்டோரி முக்கியம். எனக்கு கதையோட நல்லா இருக்கணும் அப்டின்ட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி இது அ இப்ப நம்ம இந்த மாரி ஹாரர் மீடியா பத்தி பேசுறோம். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி இந்த பீப்பிள் ஹூ ஆர் பிஹைண்ட் திஸ் மூவிஸ் எப்படி இத யோசிக்கிறாங்க? எப்படி இத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? அதான் ஒரு பெரிய லைக் அப்ரிஷியேட் பண்ற விஷயம். ஆ ஆக்சுவலி நான் வந்து ஒரு அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் த்ரில்லரா தான் போகும். அதுவும் ஒரு ஹாரர் தீம்ல வரா மாரி எனக்கு தோணாது. ஹாண்ட்ன்னு ஒரு மூவி. அதுவுமே ஒரு அது ஹாரர் ஒரு மூவி தான். அது ஷூரா ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா சில ரொம்ப குரூசமான சீன்ஸ் இருக்கும். குரூசமான சீன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த அன்ஐடென்டிஃபைட் ஒரு ஃபேஸஸ்லாம் காமிப்பாங்க. லைக் ஆமா. இது ஒரு ஸ்லாஷர் ஃபில்ம்னு எடுத்துக்கலாம் நம்ப ஆக்சுவலி. ஸ்லாஷர்ல ஏன்னா இப்ப அதான் கில் பண்றாங்க. லாஸ்ட்ல இந்த சர்வைவிங் பீப்பிள் யாரு வில்லன்னு காமிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்லாஷர் ஃபிலிம் தான். ஸ்லாஷர் கம் ஹாரர். ஆமாமா. ஸ்லாஷர் ஹாரர். இப்ப நம்ம ஹாரர் பத்தி பேசினாலே ஒரு பெரிய லைக் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் யாருன்னா ஸ்டீஃபன் கிங் தான். ஸ்டீஃபன் கிங்னால தான் நமக்கு இட்டு,
இந்த டால் கிராஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்ல மூவிஸ்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ இங்கே எனக்கு முக்கியமாக சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆ ஸ்டீஃபன் கிங்ல வந்து முக்கியமாக ஞாபகம் வர படம் வந்து எனக்கு இதுதான், இந்த டால் கேஸ். இந்த டால் கிராஸ் ஸ்டீஃபன் கிங் எப்பயும் இட்டுக்காக தான் ரெக்கக்னேஷன் வரும். ஆனால் இந்த டால் கிராஸ் இன்னும் நல்லா இருக்கும் இட்டு விட. அது என்னோட வந்து அதில் ஒரு ஆ இல்லை இல்லை ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன் அவ்வளோதான். அதான் ஏன்னா இந்த டால் கேஸ்ட்டில் வந்து ஒரு லைக் அதில் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாம். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பரியலாத ஒரு ஸ்டோரி அதில் இருக்கு. ஸ்டீஃபன் கிங் ஒரு புக்ஸ் பார்த்தாலே ஒரு 1000 பேஜஸ் 2000 பேஜஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆக்சுவலி ஒரு புக்குள்ளே பார்த்தா பெனிவைஸ் ஒரு க்ளவுனே இல்லை, அவன் ஒரு யூனிவர்சல் என்டிட்டி மாதிரி. அந்த க்ளவுன் ஜஸ்ட் அவனோட ஷேப் அவன் அப்படி எடுத்திருக்கான் கிட்ஸை ஸ்கேர் பண்ண. அது அவனோட உண்மையான பாடியே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்ஐடென்டிஃபைடு ஃபேக்ட்ஸ் இருக்கும் ஸ்டீஃபன் கிங் ஒரு ஒர்க்கு. ஏன்னா அவங்க எப்பயும் புக்ஸ் மாதிரி தான் எழுதுவாங்க. அவங்க மூவிஸ்க்காக எழுத மாட்டாங்க புக்ஸை, ஜஸ்ட் ஒரு ரீடர்ஸ்க்காக எழுதுவாங்க. அதனால நிறைய டீட்டெயில்ஸ் மூவிஸில் வராது. ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நம்ம நிறைய புக்கில் இருக்கிற நிறைய பயங்கரமான விஷயம் மூவியோட அந்த ஸ்டீரியோ டைப்குள்ளே வரணுன்ட்டு சில விஷயங்கள் மாற்றுறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிஸ் அவுட் ஆகுன ஒரு நல்ல ஃப்ளெஷ்ட் அவுட் வெர்ஷன். இல்லை சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆகுது நல்லதா, சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது கரெக்ட் தான். இப்போ ஸ்டீஃபன் இப்போ கிங் ஷைனாக எடுத்துருக்கவே தேவையில்ல. ஆமாம், இட்டு ஒன்லியே முடிச்சிருக்கலாம். அது ஜஸ்ட் மணிக்காக பண்ணியிருக்காங்க. அதே ஒரு பெரிய ராங்கான திங் அது. அதான் இந்த மாதிரி படத்து நம்ம மூவின்னு வரும்போது அதில் இந்த மாதிரி சில பல விஷயம் இருக்கு. அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜோக்கர் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு கிளாசிக்கான ஒரு மூவி. பட் அதை செகண்ட் பார்ட் எடுத்து அது ஃபுல்லாக அதோட மார்க்கெட்டே கிராஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் கரெக்ட். ஆனால் இப்போ ஜோக்கர் 2 பாட்டு அவ்வளோ நல்ல ரேட்டிங்ஸும் இல்லை, ஹைப்பும் இல்லை. யா மூவி சீக்வல்ஸு ஒரு மாதிரி ஹாரர் மூவி சீக்வல்ஸே ஒரு மாதிரி லைக் கேஷ் கிராப்காக பண்ணுவாங்க. இந்த மணி வர ஃபேன்ஸ்னால் பார்த்துருவாங்க, அந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருப்பாங்க. ஆனால் ஸ்க்ரீமை பார்த்தா அப்படி யோசிக்கலாம். ஆனால் யூசுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் யூஸ் பண்ணி யூனிக்காக இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றுமே தப்பாக சொல்ல முடியாது. சரி, நம்ம அட்லீஸ்ட் ஸ்டீஃபன் கிங்கை பற்றி பேசுகிற வச்சு ஸ்டீஃபன் கிங்கோட இந்த டார்கெட்ஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றத விஷயம் சொல்லுங்கள். அதில் நிறைய சினிமா ஷாட்ஸ் இருக்கும். அதில் லைக் ரொம்ப யூனிக்கான சினிமா ஷாட்ஸ். அந்த லூப் ஒரு அது எப்படின்னா அது எல்லாமே பார்த்தாலே ஒரு மாதிரி லைக் நம்ம அந்த படம்குள்ளே இருக்கும் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லூப் பற்றி கண்டிப்பாக பேசுறது. லூப்புன்ற விஷயத்த இந்த ஹாரர் மூவியில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது லூப்பே இல்லை ஆக்சுவலி இந்த படத்தில். ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரே பர்சன் க்ளோன்ஸ் மாதிரி இருக்காங்க. அந்த மூவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ஒரு ஃபுல் எபிசோட் நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ அந்த ஹேப் சொல்லுங்கள். இல்லை இல்லை சொல்லு சார். இல்லை சொல்கிறாடி. இப்போ நம்ம ஹாரரே எதுக்காக லைக் ஹாரர் பிகினிங்கே எதுக்காக வந்துச்சுன்னா, இப்போ அவுட் சைட் வேர்ல்டை ரெப்ளிகேட் பண்ணதா இந்த ஹாரர் அந்த மாதிரி ஃபிலிம்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஏர்லியர் டைம்ஸில் ரொம்ப நிறைய வார்ஸ்லாம் நடந்துருக்கு. இப்போ அந்த வாரை யூஸ் பண்ணி அந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி தான் ஃபிலிம்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. லைக் இப்போ இந்த த திங்கான ஒரு ஹாரர் மூவி இருக்குது. அதில் அந்த தீம் என்னென்னா ஒரு அவுட் சைட் என்டிட்டி ஹியூமன்ஸை இந்த மாதிரி பண்ணுறது. அது எப்படின்னா வாரில் இப்போ எனிமீஸ் நம்ம எப்படி சஃபகேட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. யூஸ்வலாக ஹாரர் மூவிஸ் ரொம்ப ரியல் லைஃப்பை ரெப்ளிகேட் பண்ணும், லைக் இமிட்டேட் பண்ணும். அது என்னோட லைக் ஒப்பீனியன். ஏன்னா இப்போது நம்மளோட பீப்புளோட எல்லாரோட அந்த ஐடியாலஜி என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு இது வரும். லைக் அதோட அந்த கியூரியாசிட்டி, அந்த கியூரியாசிட்டி வச்சு தான் ஹாரர் மூவி கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டால். அது கரெக்டாக லைக் இப்போ பிகெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் ஹாரர் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராங்கென்ஸ்டைன் அந்த மாதிரி புக்ஸ் எழுதுகிறப்ப அது நியூ கான்செப்ட். அதில் லைக்
ஒரு நியூ கான்செப்ட் வந்துச்சு. இந்த மான்ஸ்டருக்காக நம்ம சோகப்படுறது. யூசுவலி நம்ம படம் பார்த்து இந்த மான்ஸ்டர சாவணும் அந்த மாரி யோசிப்போம். ஆனா ஃப்ராங்கென்ஸ்டைன்ல அந்த மான்ஸ்டர் தான் சஃபர் ஆகுது. நமக்கு அந்த மான்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த மாரி புது புது லைக் ஹாரர எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிசல்ட் வரும் ஆனா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹாரர் மூவிக்கு IMDbல 6க்கு மேல ரேட்டிங் போறதில்ல. அது ஏன்? அப்டின்ட்டு சொல்லுவேன். அ எதுக்குன்னா இப்போ பேசிக்கலி ஹாரர் மூவிஸ் என்னன்னா ஒரே சிம்பிள் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். அந்த சிம்பிள் பேட்டர்ன் பிரேக் பண்ற ஹாரர் மூவிஸும் இருக்கு. ஆனா யூசுவலி ஒரு பபிள்குள்ள தான் இருப்போம் ஹாரர் மூவிஸ். அத அப்ரிஷியேட் பண்ணாம அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு மேல போணும்னு. அது முடியாது. அவங்க ம். என்ன கிடைக்குதோ அத வச்சு ஸ்டோரி பண்ணி, அத படமா எடுக்குறாங்கன்னா, அத அப்ரிஷியேட் பண்ணாம, நம்ம இன்னும் வரணும், இன்னும் இது பண்ணணும்னு யோசிக்கிறோம். அதனாலேயே 6 ரேட்டிங்ஸ், 5 ரேட்டிங்ஸ் அந்த மாரி வைக்கிறாங்க. இப்ப ஹாட் பார்த்தாலும் அவ்வளோ பெரிய ரேட்டிங்லாம் இல்ல. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபைடா பார்க்க முடியும் அந்த படம. கரெக்ட். அதான். நமக்கு நான் என்னன்னா, எனக்கு வந்து அந்த படம் புடிக்கலன்னு கிடையாது. இந்த படம் நல்லா இருக்கு. ஆனா ரேட்டிங் ஏன் அது கம்மியா இருக்குன்ட்டு தான் நான் யோசிக்கிறேன். அதான் இப்ப ரேட்டிங்க விட்டா, இப்ப சில ஹாரர் படம்லாம் லைக் ரியல் லைஃப் பேஸ்ட் எவெண்ட்ஸோட எடுத்திருப்பாங்க. அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்க்கே ரேட்டிங் கம்மி வருது. அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா, இப்ப டைரக்டர் என்ன பண்ண முடியும்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட பார்த்து அவன் அப்படியே எடுக்குறான். அதுக்கு மேல அவன் ஓனா எழுத முடியாதுல்ல ஸ்டோரி. ஸோ பீப்பிளோட ஒப்பீனியன்னால தான் இப்படி ஆவுது. யூசுவலா லைக் ஹாரர் மூவிஸ்னாவே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் வாட்ச்சா இருக்கும். ஆனா, இந்த மூவி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இந்த 6யும் தாண்டியே ஈஸியா மலையாளத்துல ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்காங்க. அதுக்கு 7.5 ரேட்டிங் இருக்கு IMDbல. ரொமான்சம்னு ஒரு மூவி. அந்த மூவில வந்து லைக் ஒரு சிம்பிள் தான். ஒரு பேச்சுலர்ஸ் இருக்காங்க. டெய்லி நைட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் புடிக்கலன்னா அவங்க வேற ஒரு கேம் விளையாடலான்ட்டு ஓஜா போர்டு வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி லைனே. அதான் இப்ப நம்ம அது சிம்பிள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி ஒரு அதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கேரி மூவி பண்ணலாம். அதான் லைக் பெஸ்ட்டு. ம். லைக் நீங்க நம்ம வந்து பெரிய ஒரு ஹையா ஒரு ஸ்டோரி லைன் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சிம்பிளா வச்சு அத ஹையா காமிக்கணும். அப்படி காமிச்சா கண்டிப்பா ஹாரர் மூவி இன்னும் பயங்கரமா இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். இப்ப நம்ம கான்ஜரிங் இல்லன்னா எக்ஸோர்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ், ஆனபெல் அந்த மாரி படம் எல்லாம் எடுத்தா தேர் ஆல் பேஸ்ட் ஆன் ரியல் எவென்ட்ஸ் தான். இப் சில பேர் நம்ப மாட்டாங்க. நானும் அவ்வளோ நம்ப மாட்டேன். ஆனா அந்த அந்த லாஸ்ட்ல பேஸ்ட் ஆன் ரியல் எவென்ட்ஸ்ன்னு போடுவாங்கல்ல, அப்ப எல்லாருக்குமே ஒரு சில் வரும். இது உண்மையாலும் கரெக்ட். நடந்திருக்கு. உண்மையாலே சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த படம் எடுத்துக்கோங்க. எக்ஸோர்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். அந்த படத்துக்காக இப்ப அந்த எக்ஸோர்சிசம் நடக்குதுல்ல, அந்த எக்ஸோர்சிசமோட ரெக்கார்டிங்ஸ், ஆடியோஸ் எல்லாமே இப்ப இன்டர்நெட்ல அவைலபிள். நீங்க போய் YouTubeல போய் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஆக்சுவலி நீங்க போய் கேட்கலாம் அத. ஸோ லைக் இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படின்னா நம்மள டெஸ்ட் பண்ணுது. ஹவ் மச் கேன் யூ பிலீவ்? இங்க நெறைய பேர் ஆமா. ஆக்சுவலி இந்த ரியல் ஏவான்ஸ் வச்சு எடுக்கிற ஒரு ஹாரர் மூவிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம ரெகக்னிஷன் நெறைய தரணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ரெகக்னிஷன் குடுத்தா இப்ப நெறைய டைரக்டர்ஸ் ரியல் லைஃப் எவென்ட்ஸ ரீசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ம். ஆடியன்ஸ்க்காக. ம். இப்ப நம்மளோட கடைசி நம்ம ஒரு டாபிக்குள்ள வந்தோம்னா, இத பத்தி பேசியே ஆகணும். கண்டிப்பா ஹாரர் மூவி பத்தி பேசினா, இத பத்தி பேசியே ஆகணும். எப்படி இந்த ஹாரர் மூவி இந்த காமன் பீப்பிள் மேல அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி நெறைய கேஸஸ்லாம் இருக்கு. இந்த ஹாரர் மூவிஸ்னாலேயே சில பேர் ரொம்ப எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு கேஸ் தெரியும். 2014ல நடக்குது. என்னன்னா, இப்ப சில அ இப்ப 12 இயர் ஓல்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் போய் ஒரு கேர்ள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நெறைய வாட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்ப போலீஸ் அவங்களலாம் கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லெண்டர் மேன் தான் எனக்கு இந்த மாரி பண்ண சொன்னான். அந்த மாரி சொன்னாங்க. இந்த மாரி லைக் யங் பிரெயின்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நெறைய எஃபெக்ட் இருக்கு ஹாரர் மூவிஸ்னாவே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க இத பத்தி? ஆமா. ஆக்சுவலி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஹாரர் மூவி பார்த்து பயப்படுறான். ஒருத்தன் அவனுக்கு பயம். ஹாரர்னாலே பயம்னா கூட, அந்த மூவி ஏதோ ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுது அவன. லைக் எப்படியோ கண்ண மூடிட்டியாவது எப்படியாவது அந்த படத்த பார்த்துடுறாங்க.
ஸோ, அதுக்கான கியூரியாசிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ, அப்பதான் இந்த மாரி விஷயத்த அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நெறைய அவங்கள தூண்டுது. இது மாரி நம்ம போய் இத பண்ணணும், நம்ம இத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம தான் இந்த மாரி ரொம்ப அதிகமா ஹாரர் மூவி வந்து பப்ளிக்க வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். ம். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரேண்டம் பெர்சன் கிட்ட போய் கிளவுன்ஸ்ன்னு சொன்னா, அவங்க இந்த மாரி ஸ்கேரியா யோசிப்பாங்க. ஸ்கேரி தீம் அந்த மாரி யோசிப்பாங்க. ஆனா உண்மையாலே பார்த்தா கிளவுன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, சர்க்கஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மாரி ஃபன்னா இருப்பாங்க கிளவுன்ஸ்னா. கிட்ஸ்க்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா இந்த ஹாரர் மூவினால அந்த ஃபுல் இதே போயிடுச்சு. கிட்ஸ்க்குன்னா கிளவுன்ஸ்னா செம பயம். எல்லாருக்குமே பயம் தான். ஸோ அந்த மாரி நெறைய மாரி ஷோட்ஸுக்கு புடிச்ச விஷயத்த பயமாக்குறதுன்றதும் ஒரு ஜானரா தான் போயிட்டுருக்கு. அத பத்தி சொல்லணும்னா ஃபினஃப். ரொம்ப ஆக்சுவலி அதுவும் ரியல் லைஃப் ஈவென்ட் தான் அதுவும். ஆக்சுவலி ஆனா ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடி அது கிட்ஸ்க்காகவே பண்ணல அந்த கேம. அது ரொம்ப லைக் வயலன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த மூவி ஓகே. மூவி லைக் கிட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஆனா கேம்ஸ் பார்த்தா நெறைய லைக் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்ல அந்த அந்த பொம்மைய பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுது? ஒரு பிளசன்ட்டா ஒரு ஹாப்பினஸ் தான் தோணும். ஆனா அந்த ஃபினப் பார்த்த பிறகு, அந்த பொம்மைய பார்த்த பிறகும் நமக்கு அந்த ஒரு ஃபியர் வருதுன்றேன். பொம்மைய பத்தி பேசினா இந்த ஆனபெல் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு லைக் இந்த பொம்மைய பார்த்தா ஒரு மாரி பயமா இருக்கு. மேபி அது உயிர் வந்துரும் அதுக்கு. அந்த மாரி லைக் பயத்தெல்லாம் வரும். ஆக்சுவலி ஆக்சுவலி ஆனபிள் பொம்மை பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இதுன்றது ஒரு அதோட ஒரு டெடி பேர் பொம்மை அப்படின்றதே பார்க்கவே வந்து நல்லா இருக்குல்ல. பிளசன்ட்டா. ஆக்சுவலி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஆனபெல் மூவிக்கு ஆக்சுவலி அவங்க நார்மல் லைக் குட்டி பசங்க விளையாடுற டாய்ஸ் யூஸ் பண்ணலான்னு நெனச்சாங்க. லைக் ரொம்ப கியூட்டா இருக்கும் அது பார்க்க. நீங்க ம். Googleல போய் சர்ச் பண்ணா நீங்க பார்க்கலாம். ஆனா அது ம். பார்த்த டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி யூஸ் பண்ணா யாருக்குமே பயமா இருக்காதுன்னு, அதுக்கப்புறமா தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த ஆனபெல் டாய். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஆனபெல் கூட. அந்த ஐகானிக் ஓ! ஆனபெல் டால். அதான் இப்போ இந்த மாரி நெறைய விஷயம் வந்து ஹாரர் மூவி வந்து நம்ம இப்ப அஃபெக்ட் பண்ணுது. நெறைய நெறைய விஷயம் மாறியிருக்கு. இப்ப நம்ம ஜாஸும் ஒரு ஹாரர் மூவியா எடுத்துக்கிட்டா, ஷார்க்ஸ்க்கு மேல யாருக்குமே இப்போ ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட்னா. ஆனா இந்த மாரி ஜாஸ் இந்த மாரி ஷார்க் ஹாரர் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆனோனே நெறைய பேருக்கு ஷார்க்னா ரொம்ப பயம் வந்திருக்கு. சீக்குள்ள போனா ஷார்க் வந்துரும். அந்த மாரி நெறைய விஷயத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆ ஆமா. ஆக்சுவலி ஹாரர் மூவில நெறைய விஷயத்த இன்னும் கம்பைன் பண்றாங்க அவங்க. அத ஹாரரா சேர்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த த எக்ஸார்சிஸ்ட் அந்த மாரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தியேட்டர்ல. அப்ப நெறைய ஆடியன்ஸ் எல்லாருமே வாமிட் பண்ணியிருக்காங்க, ஃபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாருமே அந்த மாரி ஒரு படமே இதுவரைக்கும் பார்க்கல. ஸோ லைக் இந்த ஹாரர் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு ஹியூமன்ஸ் மேல. ஏன்னா நம்மளே இப்ப ஹியூமன்ஸ் என்னன்னா நமக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஃப் டேஞ்சர டேஞ்சர் கிட்ட போக்கூடாதுன்னு. நம்ம ஏர்லி கேவ்மன்லேருந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. ஆனா ஹாரர் மூவிஸ் எப்படின்னா நமக்கு இந்த டேஞ்சர் வேணும்னு நம்பளே போய் பார்க்குறோம். ஆமா. அது கண்டிப்பா அது எல்லார் மூவிட்லயும் இருக்கும். எப்ப ஃபர்ஸ்ட்டா வீட்ல ஒரு லைட்டா ஒரு பயங்கரமான விஷயம் இருந்தாலும் வீட பூட்டு வெளில கிளம்பணும். ஆனா ஹாரர் மூவினா அது உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஹாரரோட ஜானர்ல நெறைய விஷயம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க புதுசா. இப்ப ஹாரர்னாலே ஒரு பேய் இருக்கணும். அது பயம்புறுத்தணும். அந்த மாரி இல்லாம, பேய் இல்லாம, ஜஸ்ட் ஒரு த்ரில்லரே வந்து ஹாரரோட ஒரு சூப்பர் நேச்சுரலோட வர்றது. அதுவுமே ஹாரர்க்குள்ள வருது. இந்த மாரி நெறைய நியூ விஷயம் சேருது ஹாரர்ல. ஆமா. அது எவ்ரிடே பேயி, சூப்பர் நேச்சுரல் அது மாரி இல்லாம இப்ப இப்ப எது பார்த்தாலும் பயப்படலாம். இப்ப போனா ஃபாரஸ்ட் பத்தி பயப்படலாம். ஆமா. இப்ப நாய் இப்ப நான் கிளவுன் பயப்படலாம். அதான். இந்த சர்க்கஸ் எல்லாருமே போயிருவாங்க. நான் மட்டும் உள்ள இருப்பேன். என்ன ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த அந்த மாரி யோசிக்க விடுது இந்த ஹாரர் மூவிஸ்லாம். ஆனா, இது எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட்டா ஒரு இருட்டான ரூம பார்த்து எதுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க? அதுக்கு ஏதாவது இது இருக்கா? அது ஹாரர் மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது. அது நார்மலா என்னன்னா, நமக்கு இருட்டா இருந்தா நம்ம யோசிப்போம். வேற யாரும் இருப்பாங்களோ? அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன்னாலேயே நம்ம பிரெயின் ரொம்ப பயப்படுறோம். ஒரு ஐரடி மாரி இருக்கு. நான் ஒரு ஐரணி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இப்ப தனியா வீட்ல இருக்கும்போது, நம்ம பயப்படுறது நம்ம தனியா இருக்கோன்றதுக்காக இல்ல. மேபி நம்ம தனியா இல்லையோ! அப்டின்றதால தான் பயப்படுறோன்ட்டு ஒரு ஐரனியே இருக்கு. ஆமாமா. யாஹ்! எஸ். ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் பாட்காஸ்ட்க்கு.
இஃப் யூ என்ஜாய் திஸ் பாட்காஸ்ட் ஷூராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் இன்னும் படம் பற்றி தான் பேச போகிறோம். வேறு எங்களுக்கு வேலையே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மூவி என்தூசியாஸ்டிஸ் இந்த மாதிரி மூவியை பற்றி பேசணும், இந்த மாதிரி டீப் கண்டென்ட் பற்றி பேசணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த G&K பாட்காஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஸோ ரெகுலர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ஜாய் அவர் பாட்காஸ்ட். ஸோ குட் பை ஃப்ரம் G. And K. Yeah, it's GK podcast. We'll meet you soon.